நெக்ஸ்ட் ஒன் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம். நம்ம சிலபஸ் ஆக்சுவலாக இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கணும். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஒரு சபை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல யார் முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான், சரியா, ஒரு கம்யூனிஸ்ட் மூமெண்ட் இன் இந்தியா அதை சேர்ந்தவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1934 இந்த கோரிக்கையை முதல்ல முன்வைக்கிறாரு. எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சரியா. அடுத்தது 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா அஃபீஷியலாக டிமாண்ட் பண்ணுறாங்க. சரியா, அஃபீஷியலாக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கணும் அப்படிங்கிறத அஃபீஷியலாக முதல்ல டிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 1938 ஜவஹர்லால் நேரு பிஹாஃப் ஆஃப் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக, சரியா, சுதந்திர இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். சரியா, இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஓகே, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இந்த சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எல்லா விஷயமே நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதல் சொன்னது எம்என் ராய், ரெண்டாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935, அடுத்ததாக ஜவஹர்லால் நேரு, ஆமாம், 1938 சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன முக்கியமான விஷயம், ஆமாம், பேசிஸ் ஆன் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நிறைய ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், இதெல்லாம் நிறைய ஒரு அமைப்புகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. சரி, ஓகே, அதெல்லாமே நிராகரிக்கப்பட்டது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன்னு சொல்லுவாங்க. சரியா, கேபினட் குழு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க 1946 அப்படிங்கிற அந்த வருஷத்தில். சரியா. ஸோ இந்த கேபினட் கமிஷன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இதன் அடிப்படையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குவதற்காக மொத்தம் இந்தியாவில் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 389 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. சரியா, மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 389 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதில் 296 தொகுதிகள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. மீதி 94 தொகுதிகள் அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இதை கேட்பாங்க, மொத்தம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகுதிகள்? 389. சரியா, இந்த 389 நம்மளுக்கு 296 தொகுதிகள் தான் என்ன பண்ணுறாங்க, 296 அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ்க்கு அலாட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. மீதி 93 சீட்ஸ் அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு வராங்க. சரியா. அடுத்தது பாருங்கள், ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 296 இருக்கு இல்லையா, அந்த 296 சீட்ஸ் அப்படிங்கிறது 11 கவர்னர் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 296ல் 292 என்ன பண்ணணும்? ஆமாம், 11 ஆளுநர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாகாணங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படணும். சரியா, மீதி 4 பார்த்திங்கன்னா சீஃப் கமிஷனர்னு சொல்லக்கூடிய சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ அந்த இராணுவ தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாகாணங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, அங்கேருந்து 4 பேர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. சரி, ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்கள், இந்த 389 அப்படிங்கிறது ரஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. பாருங்கள், ஸ்கூல் புத்தகத்துலேயே அதான் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. சரியா. ஸோ அங்கே பாருங்கள், 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ரேஷியோ 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு இந்த விஷயம் கொடுக்கப்பட்டது. சரியா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பார்ட்லி எலெக்டட். சரியா, பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். ஏன் அந்த வார்த்தையை பார்ட்லி நாமினேட்டட்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 93 சீட்ஸ் ஒதுக்குனாங்க இல்லையா மன்னராட்சி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு, அந்த மன்னராட்சி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு நியமனம் பண்ணக்கூடிய ஒரு முறை இருந்தது. அதனால தான் பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கூட நம்மளுக்கு கேட்கலாம், அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது பார்ட்லி ஃபுல்லாக எலெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பார்ட்லி எலெக்டடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்னார் இல்லையா, வயது வந்தவர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும்னு, அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படல, லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் தான். சரியா, லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த டைமில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு யாரெல்லாம் வரி செலுத்தியிருந்தாங்களோ, யாரெல்லாம் கல்வி நல்லா படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான்
இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் லிமிட்டட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? அப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட் பாடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான தேர்தல் அப்படிங்கிறது ஜூலை ஆகஸ்ட் மாதம் 1946ஆம் ஆண்டு இந்த தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் யார் எவ்வளோ ஜெயிச்சாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்தலில் பாருங்கள், நம்மளுக்கு காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, ஐஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 208 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. சரியா? 208 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா 73 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயேட்சை வேட்பாளர் 15 சீட் ஜெயிக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். காங்கிரஸ் எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்க? 208. சரியா? முஸ்லீம் லீக் 73, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 15. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த 93 தொகுதிகள் வந்து நம்ம மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளுக்கு ஒதுக்கணும். பட் அவங்க நாங்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் விலகியே இருக்கிறதுக்கு முடிவு செஞ்சாங்க. பட் பின்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தராக வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, அது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த தேர்தல் முடிஞ்சிச்சு. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேர்தலுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9. சரியா? இந்த தேதி ஒரு 5-6 வாட்டி நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, டிசம்பர் 9 தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது, முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது. முதல் கூட்டத்தொடரில் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறவங்க பைக்காட் பண்ணிட்டாங்க. சரியா? பைக்காட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறோன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கலந்து கொள்ளலை. இந்த முதல் மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 207 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் டவுட் வரும், 211 தான் சார் பழைய டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லலாம். எஸ், பட் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 7th எடிஷன் ஆஃப் லக்ஷ்மிகாந்தில் நம்மளுக்கு 207 கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்கள், உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாருங்கள், ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டத்தொடர் டிசம்பர் 9 நடந்துச்சு. பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணல, அதை கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த முதல் கூட்டத்தொடருடைய தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. முதல் கூட்டத்தொடருடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா யாருங்க? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வாஸ் த டெம்பரவரி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணது, அதாவது யாருடைய வலியுறுத்தலின் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபால்னி. சரியா? அந்த ஜேபி கிருபால்னி தான் என்ன பண்ணுறாரு, சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரவரி சேர்மனாக இருக்க சொல்லி வலியுறுத்துறாரு. அதன் அடிப்படையில் சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரவரி சேர்மனாக எடுத்துக்கிறாரு. சரியா? ஸோ இவர் வந்து வயதில் மூத்தவர் அல்லது அனுபவத்தில் மூத்தவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பழக்கம். ஃப்ரெஞ்சு நாட்டில் இது போல தான் ஒரு வயதில் மூத்தவரோ அல்லது அரசியலில் மூத்தவர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், சேர்மனாக டெம்பரவரி சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரியா? இது முதல் கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 9. அடுத்தது பாருங்கள், இரண்டாவது கூட்டத்தொடர் வந்து டிசம்பர் 11. இந்த டிசம்பர் 11 தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியா? இரண்டாவது கூட்டத்தொடர் டிசம்பர் 11. இதில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஆமாம், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்ததாக பாருங்கள், துணைத் தலைவரை பாருங்கள், ஒரு மாதம் கழிச்சு, சரியா, கிட்டத்தட்ட பாருங்கள் ஜனவரி 25 என்ன பண்ணுறாங்க, துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் ஹெச்சி முகர்ஜி. சரியா? அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலம் கழித்து அடுத்தது பாருங்கள் ஜூலை மாதம் தான் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாவது துணைத் தலைவர். நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையை பொறுத்த வரைக்கும் 2 துணைத் தலைவர். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யாருங்க, ஹெச்சி முகர்ஜி, இன்னொருத்தர் விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒரு தலைவர் 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பாருங்கள் மூன்றாவது கூட்டத்தொடர். சரியா? அந்த மூன்றாவது கூட்டத்தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது கூட்டத்தொடரில் தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரியா? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு. என்ன கூட்டத்தொடர்னா மூணாவது கூட்டத்தொடர் எப்போ, டிசம்பர் 13, 1946. ஸோ இந்த கூட்டத்தொடரில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கணும், அதனுடைய ஃபிலாசபி தத்துவங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு ஒரு தீர்மானமாக கொண்டு வரார். இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கு. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது இந்த சபையினரால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜனவரி 22, 1947. ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி 22, 1947 குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இது ஒன்று முக்கியமான விஷயம். சரியா? அடுத்ததா ஓகே, ஸோ அடுத்தது சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்சஸ் பை த இண்டிபெண்டன்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து மிக முக்கியமான ஒரு 3 சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து அசம்பிளியில் என்னென்ன வகையான சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம்
இந்த அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லி சாவரன் பாடி அப்படிங்கிறதா மாறுச்சு. அதாவது முழுவதும் இறையாண்மை மிக்க ஒரு அவையாக இது மாறியது. ஸோ இதற்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் மேலே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்க்கு அப்புறம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அசம்பிளி வந்து ஒரு முழு சுதந்திரம் பெற்ற ஒரு அமைப்பாக மாறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு 2 டாஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் மாறுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து when the assembly met a constitutional body, சரியா, which is started by ராஜேந்திர பிரசாத். அதாவது கான்ஸ்டியூஷன் பாடினா அரசியலமைப்பை இயற்றும் பொழுது அதற்கு தலைவராக ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதற்கு மாறாக இன்னொரு ஒரு டாஸ்க்கும் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி இங்கே இருக்கு பாருங்க. ஓகே சரி பாருங்க, 2 செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து அசைன்டு டு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சரியா, அரசியலமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு பணியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஆக்டிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ் ஃபார் த கண்ட்ரி, சரியா, அன்னைக்கு என்ன சட்டங்கள், சின்ன சின்ன சட்டங்கள் தேவைப்பட்டுச்சோ அந்த சட்டங்களை போடக்கூடிய 2 பணிகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உருவாச்சு. சரியா. ஸோ அந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல போகும்போது, இப்போ ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு தலைமை தாங்கக்கூடியது ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், ஜிவி மௌலாங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஏதாவது சின்ன சின்ன ஆக்ட்ஸ் கொண்டு வரும்போது இவர் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாரு, தலைமை தாங்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சரியா. சரி ஓகே. அடுத்தது 3வது சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 389 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா. இந்த 389லேருந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 299 இந்த மெம்பர் அப்படிங்கிறது கம்மியாகுது. சரியா. 299 இந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ நம்ம பார்த்தோம் 389 தான் 296 வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது இல்லைங்களா. சரி ஓகே. இந்த 296 என்னவா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 229 மாறுது. சரியா. அது மட்டும் இல்லாமல் 93 அரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் இருந்தது. ஆக மொத்தத்தில் இது 70 மாறுது. சரியா. இதுதான் முக்கியமான சேஞ்சஸ். இது எக்ஸாமில் கேட்பாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. 389 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது, அது வந்து 299 மாறுது. சரியா. அந்த 299 பிரிக்கும் போது நம்மளுக்கு 229 அப்படின்னும் இந்த இடத்துல 70 பேர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மாறுதல் இருக்குது. சரியா. ஃபைன். ஸோ இதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்த முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதற்கு இடையில தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரைவு குழு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வரைவு குழு அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே ஃபைன். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டு வராங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்பொழுது அமைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆகஸ்ட் 29, சரியா, 1947 இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. இதில் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவர் தான் தலைவர். சரியா. ஸோ அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா மீதி எத்தனை பேர் மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. சரியா. இந்த 6 பேர் தலைமையில் நம்மளுக்கு வரைவுக்குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. 6 பேர் உறுப்பினராக கொண்டு வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமான இந்த 2 பேர் நம்மளுக்கு எக்ஸாமில் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் பிஎல் மெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது மாதவராவ். சரியா. இதை மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பிஎல் மெட்டரை ரீப்ளேஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க, மாதவராவ். அடுத்ததான் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கைதான் அப்படிங்கிறவர் தான் இனிஷியலாக இருந்திருப்பார். அவர் வந்து இறந்து போயிருப்பார், டிபி கைதான். ஸோ அதனால் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் உறுப்பினராக சேர்றார். சரியா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனோட நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு வரைவை ரெடி பண்ண போகிறாங்க. சரியா. இந்த வரைவினுடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட், சரியா, முதல் வரை எப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 1948 ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்படுது. ஸோ ஒரு சில சஜஷன்ஸ் இருக்கும், ஒரு சில கிரிட்டிசிசம், இதெல்லாமே கேட்டதுக்கப்புறம் அடுத்ததாக 2வது வரையறை அப்படிங்கிறது அக்டோபர் 1948 வெளியிடப்பட்டுச்சு. சரிங்களா. ஸோ 2வது வரையறை அக்டோபர் 1948 வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரியா. சரி ஓகே. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வந்து இந்த டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சரியா, இந்த வரைவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 141 days எடுத்துக்கிட்டாங்க. சரியா. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃபைனல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த ஃபைனல் டிராஃப்டை என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில். எப்போன்னு பார்த்தீங்கன்னா October 4, 1948. சரியா. October 4,
நவம்பர் 4 1948 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டிராஃப்டை வந்து கொண்டு வராங்க. சரியா, ஃபைனல் டிராஃப்டை கொண்டு வராரு. ஆக்சுவலாக வந்து எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. பட் டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3473 அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு ஃபைனல் டிராஃப்ட் வந்து நவம்பர் 4 1948 கொண்டு வராங்க. சரியா, அதனுடைய செகண்ட் ரீடிங் இருக்குல்ல, அந்த செகண்ட் ரீடிங்கில் தான் அமெண்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணும்போது 653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணது வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா, சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதோட தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 நடந்துச்சு. சரியா, நவம்பர் 14 நடந்துச்சு. ஸோ தேர்ட் ரீடிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் 26, 1949 என்ன பண்ணாங்க, நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, அங்கே பாருங்கள், த கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் நவம்பர் 26, 1949 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ 299 தான் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அசம்பிளி. பட் அன்னைக்குன்னா என்னதுங்க, ஆமாம், நவம்பர் 26 அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்தது வெறும் 284 பேர் தான் ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க. இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 284 பேர் இருந்திருக்கிறாங்க. சரியா, ஸோ அரசியலமைப்பை கொண்டு வரும்போது ஒரு முகவுரை, 395 விதிகள், சரியா, 8 அட்டவணைகளை கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, நம்மளுடைய அரசியலமைப்பு இதை கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, நவம்பர் 26, இந்த நவம்பர் 26 தான் நம்ம வந்து அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம். இந்த தினம் எப்போ வந்து அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள், நவம்பர் 9, 1915 தான் இந்திய அரசு வந்து என்ன பண்ணுச்சு, ஆமாம், அரசியலமைப்பு தினம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அக்டோபர் 26 நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா, சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில். சரியா, சரி, ஓகே. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கிட்டோம். சரியா, ஸோ இதோட அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய பணி அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிய போகுது. கரெக்டாக, சரி, ஓகே. ஸோ அப்போ அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் கடைசி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு, நம்மளுக்கு ஜனவரி 24, 1950 நம்மளுக்கு கடைசி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது. சரியா, ஸோ இது வரைக்கும் அரசியலமைப்பு நிர்ணய சபை எத்தனை காலம் நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 11 மாதம். சரியா, 11 கூட்டத்தொடர். சரியா, 11 செஷன்ஸ், 2 வருடம் 11 மாதம் 18 நாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கூட நம்மளுக்கு நிறைய வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. சரியா, சரி, ஓகே. ஸோ அடுத்ததான் இதற்காக அவங்க செலவிடப்பட்ட தொகை அப்படிங்கிறது 64 லட்சம் ரூபாய் வந்து செலவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பினுடைய ஃபைனல் செஷன் வந்து 24 ஜனவரி 1950 தான் வந்து கடைசி கூட்டத்தொடராக நம்ம பார்க்குறோம். சரியா, அப்போது 26 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்லிமெண்ட். சரியா, புதிய பாராளுமன்றம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1951 மற்றும் 52 முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்குது. ஓகேவா, ஃபைன். பாருங்கள், இதே தான் உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக. சரியா, அது ஒரு 2 பேராஃபில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் வந்து 26 ஜனவரி 26 நவம்பர் 1947 அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான். சரியா, ஓகே. இதற்கு நடுவில் அரசியலமைப்பு நிர்ணய சபை வேறு என்னென்ன பணிகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து காமன்வெல்த்தில் ஒரு உறுப்பினராகிறதுக்கு 1949 மே மாதம் அப்படிங்கிறதுல அனுமதி வழங்கப்பட்டது. சரியா, நேஷ்னல் ஃப்ளாகை அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் அடாப்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947 அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, அடுத்ததான் நேஷ்னல் ஆந்தம் அண்ட் நேஷ்னல் சாங், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி 24, 1950 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அரசியலமைப்பு நிர்ணய சபை செய்த வேறு பணிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். சரி, அடுத்ததாக பாருங்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதுலேருந்து ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் ஜனவரி 26 தான் வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நவம்பர் 26 நவம்பர் 26னா என்னதுங்க, நம்ம அரசியலமைப்பு நம்மளுக்கு ஏற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த நவம்பர் 26 அன்னைக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5, 6, 7, 8, 9 இதெல்லாமே குடியுரிமை பற்றி பேசக்கூடியது. அடுத்தது 324 தேர்தல் ஆணையம் இருக்கா, இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடியது. இதெல்லாமே நம்மளுக்கு நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்துருச்சு. இதை கூட கேட்டிருக்காங்க எக்ஸாமில். சரியா, சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது போதுமானது.
சரியா? நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இது போதும். இந்த குரூப் 1ல் ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், அரசியலமைப்பு நிர்ணய சபை இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிள்னா சின்னம். சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட். ஓகே. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய லீகல் அட்வைசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மாற்றி போட்டுறக்கூடாது, BN ராவ். சரியா? லீகல் அட்வைஸ், சட்ட ஆலோசகர்னோடனே நம்ம அம்பேத்கர்னு போட்டுறக்கூடாது இந்த இடத்துல. சரியா? BN ராவ். ஓகே. அடுத்ததான் இந்த இடத்துல பாருங்கள், செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ரட்டரி செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HVR ஐயங்கார். சீஃப் டிராஃப்ட் மேன்னு சொல்லுவாங்க. சீஃப் டிராஃப்ட் மேன் வந்து SN முகர்ஜி. ஓகே. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், பிரேம் பிஹாரி நரயன் ரைஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இவர் தான் நம்மளுடைய அரசியலமைப்பை என்ன பண்ணார்? ஆமாம், கையெழுத்து வடிவில், எழுத்து வடிவத்தில் எழுதினார். என்ன விதத்தில் எழுதியிருக்காருன்னா பாருங்கள், இட்டாலிக் அப்படிங்கிற அந்த ஸ்டைலில் எழுதியிருக்கார் பாருங்கள். ஸ்கூல் புத்தகத்துலேயே அது கொடுத்துருக்குறாங்க. பிரேம் பிஹாரி நரயன் ரைஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணது, சரியா, டெக்கரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ் மற்றும் ராம் மனோகர் சின்ஹா. சரியா? நந்தலால் போஸ் மற்றும் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுடைய அரசியலமைப்பை ஹிந்தி வெர்ஷனில் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்தியா. வசந்த் கிருஷ்ண வைத்தியா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெர்ஷனில் எழுதியிருப்பார். ஓகே. ஸோ இதோட மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு போதும். சரியா? அந்த சொன்ன விஷயங்களை நீங்கள் மனப்பாடமாக இருந்ததுன்னா போதும். சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 1 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், முகவுரை. சரியா? ஸோ இந்த முகவுரையை பொறுத்த வரைக்கும், இந்த முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு முகவுரை வைக்கக்கூடிய பழக்கம் வந்து முதலாக அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம். அமெரிக்கா தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த முகவுரை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதை பார்த்து தான் நம்மளும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். NA பல்கிவாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு முகவுரையை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பினோட அடையாள அட்டை வந்து முகவுரை அப்படிங்கிறத NA பல்கிவாலா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. இந்த முகவுரையில் எதன் அடிப்படையில் இந்த முகவுரை அப்படிங்கிறத முகவுரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். ஞாபகம் இருக்கா? ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார் இல்லையா? அந்த ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முகவுரை அப்படிங்கிறது நம்மளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ முகவுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம நாட்டினுடைய அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சர்னா இயல்பு. சரியா? நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். அந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சோவரன். சரியா? சோவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சரியா? சோவரன், சோஷியல், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இதெல்லாமே நம்மளுடைய நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி, லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஃபெர்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படிங்கிற சொல்ல எல்லாமே நம்மளுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் முகவுரை அப்படிங்கிறத பற்றி போதுமானது. இப்போ நம்ம முகவுரையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வழக்குகள் இருந்தது, முகவுரை திருத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ முகவுரையில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 வழக்குகள் இருக்கும். அந்த வழக்குகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். ஓகே. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ரியாம்பிள், முகவுரை அப்படிங்கிறது திருத்த முடியுமா? நம்ம திருத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விதி வந்து பார்த்திங்கன்னா 368. ஸோ இந்த விதியை பயன்படுத்தி அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதற்கு தான் முதலாக கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1973. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிள் cannot be amended. சரியா? முகவுரையுடைய திருத்த முடியாது. ஏன்னா முகவுரை அப்படிங்கிறது நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதா? சரி, ஓகே. ஓகே, அது சாரி, இது வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, சாரி பாருங்கள், சாரி, இதில் பெர்பாரின் யூனியன் வழக்கு இருக்கு இல்லையா? இந்த பெர்பாரி யூனியன் வழக்கு தான் 1960. இந்த பெர்பாரி யூனியன் வழக்கில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ப்ரியாம்பிள் இஸ் அ நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காங்க. சரியா? முகவுரை என்பது அரசியலமைப்பில் ஒரு அங்கம் கிடையாது. சரியா? அங்கம் கிடையாது. 368 பயன்படுத்தி உங்களால் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்பாரி யூனியன் வழக்கில் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
ப்ரீவியஸாக சொன்ன அந்த தீர்ப்பை மாற்றிருப்பாங்க. என்ன மாற்றிருப்பாங்கன்னா, முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தான். சரியா? முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் தான் அப்படிங்கிற விஷயத்த கேசவானந்த பாரதி கேஸில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகவுரையை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேசவானந்த பாரதி வழக்கில் தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. அப்போது கேசவானந்த பாரதி அப்படிங்கிற வழக்கு வந்து 1973. இதன் அடிப்படையில் முகவுரை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம். இதன் அடிப்படையில் 3 வார்த்தைகளை சேர்க்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், இன்னொன்று செக்யூலர், இன்னொன்று இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சமத்துவம். சரியா? செக்யூலர் அப்படின்னா மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் முகவுரை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த முகவுரையை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி நிறைய அடைமொழிகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. முதல்ல யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா? அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, முகவுரையை பிரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பிரஸ் வாட் வி ஹேட் தாட், சரியா, அண்ட் ட்ரீம் சோ லாங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ அப்போ அலாதி கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. சரியா? எங்களுடைய நீண்ட நாள் கனவை தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அந்த முகவுரை அப்படிங்கிறது அலாதி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருக்காரு. கேட்கலாம். அடுத்ததாக பாருங்க, முன்ஷி KM முன்ஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரஸ்கோப் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜாதகம். சரியா? ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பினுடைய ஜாதகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. அடுத்தது பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. பாருங்க, இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, இவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். ஓகே, என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பாருங்க, பிரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பிரியாம்பிள் தான் அரசியலமைப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சோல்னா ஆன்மா. சரியா? பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா என்ன சொல்கிறார், சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஜுவல் செட் அப்படின்னு சொல்கிறார். ஜுவல் செட்னா அலங்கார பெட்டி அப்படின்னு அர்த்தம். அலங்கார பெட்டி அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்ட் ஸ்டிக்னா அளவுகோல். இதெல்லாமே சொல்கிறது யார், பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததா ஓகே அடுத்தது எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு இருக்கார் இல்லையா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கீ நோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீ நோட்னா முக்கிய குறிப்பு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். சரியா? முக்கிய குறிப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு பிரியாம்பிள் அப்படிங்கிற விஷயம் போதும். இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், யூனியன் அண்ட் டெரிட்டரி. சரி, இந்த பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 1. இந்த பகுதி 1 எந்த விதிகள்லேருந்து எந்த விதியும் பேசுதுன்னா 1லேருந்து 4 வரைக்கும் பேசுது. சரியா? யூனியனும் அதன் பிரதேச எல்லைகளும் அப்படிங்கிறது தான் பகுதி 1 பேசக்கூடியது. சரியா? இந்த பகுதி 1ல் மொத்தம் 4 விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 விதிகளுமே ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், முதல் விதி என்ன, ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 1 2 விஷயத்தை பேசுது. 2 விஷயத்தை பற்றி பேசுது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்டேட். சரியா? இந்தியாவின் பெயர் என்ன மற்றும் அதனுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுது. பாருங்கள், 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று என்ன, நேம் ஆஃப் த கண்ட்ரி மற்றும் ஆமாம் அதனுடைய பாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. நேம் ஆஃப் த கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத். சரியா? இந்தியாவோட போர் என்ன சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தான் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இதில் 2 பேர் இருக்குது. சரியா? புதுமை பேரான இந்தியா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ரொம்ப காலத்துலேருந்து பாரதம் அப்படிங்கிற ஒரு சொல்லை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ 2 பேருமே நம்மளுக்கு இந்த ஆர்டிகல் 1ல் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததான் இந்தியாவோட அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்தியா இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஒன்றியம். ஆனால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது. ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா? மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு சொல்ல அக்கார்டிங் டு அம்பேத்கர் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரியா? கூட்டாட்சி அப்படின்னா, கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னா அந்த இடத்துல அமெரிக்கன் ஃபெடரேஷனை நம்ம சொல்லலாம் கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல போகும்போது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மாகாணங்கள் இருக்கும். அந்த 50 மாகாணங்களும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டாட்சி அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருக்காங்க.
சரியா? அப்போ இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. 28 மாநிலங்களும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒன்றாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நிர்வாக அடிப்படையில் தான் நம்ம 28 மாநிலமாக பிரிஞ்சிருக்கோம். அதனால் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். சரியா? இது வந்து ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது பேசுது. சரியா? அப்போ ஆர்டிகல் 1 ஸ்டேட் என்ன, இந்தியாவில் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுது. சரியா? சரி, ஓகே. அடுத்ததான் ஆர்டிகல் 2. சரியா? ஆர்டிகல் 2 பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. பவர் டு அட்மிட் இன்டு யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் பவர் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது புதிய மாநிலங்களை நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 2ல் சொல்லியிருக்காங்க. சரியா? புதிய மாநிலங்களை சேர்த்தல் மற்றும் புதிய மாநிலங்களை நிறுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது புதுசாக ஒரு மாநிலத்தை இந்தியாவோட சேர்ப்பதற்கும் புதுசாக ஒரு மாநிலத்தை இந்தியாவிலேருந்து உருவாக்குவதற்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதி 2 நம்மளுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது விதி 3 ரொம்ப முக்கியம் பாருங்கள். விதி 3 ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலேருந்து அந்த மாநிலத்தினுடைய எல்லையை குறைச்சி ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, முதல்ல ஆந்திர பிரதேசம் இருந்தது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து நம்மளுக்கு தெலுங்கானா அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லையை கூட்டுதல், சரியா? அப்புறம் எல்லையை குறைத்தல், சரியா? அப்புறம் எல்லைகளை மாற்றி அமைத்தல், இதெல்லாமே நம்மளுக்கு விதி 3 அப்படிங்கிற அடிப்படையில் வரும். சரியா? அது மட்டும் இல்லாமல் பெயர் மாற்றம் செய்வதும் நம்மளுக்கு விதி 3 அப்படிங்கிற அடிப்படையில் வரும். சரியா? ஸோ இதை தான் வந்து விதி 3 சொல்லுது. சரியா? அப்போ விதி 2 வந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் புதிய மாநிலத்தை நிறுவுதல் அப்படிங்கிறத பற்றி பேசுது. விதி 3 வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்தை பிரிக்கலாம், அதனுடைய எல்லை பகுதிகளை கூட்டலாம், குறைக்கலாம், அப்புறம் மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விதி 3 அப்படிங்கிறது சொல்லுது. சரியா? விதி 4 ஒன்றும் கிடையாது. ஸோ விதி 4 வந்து பார்த்திங்கன்னா இது போல் விஷயங்களை, அதாவது விதி 2, 3, 1 இதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ பாராளுமன்றம் தான் விதி 1, 2, 3 இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த விதி 4 சொல்லியிருக்கு. உங்களுக்கு கேட்டால் ஒன்று விதி 2 அப்படிங்கிறதுல கேட்கலாம், அல்லது விதி 3 இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதான் 4 விதிகள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100வது சட்ட திருத்தம். சரியா? அந்த 100வது சட்ட திருத்தம், இந்த 100வது சட்ட திருத்தம் பாருங்கள், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடைபெற்ற ஒரு சட்ட திருத்தம் தான். 100வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2015 அப்படிங்கிற வருஷத்தில் நடைபெற்றுச்சு. 2015 இந்த 100வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட ஒரு மாநிலத்தை சேர்ப்பதற்கு விதி இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிப்பதற்கு விதி இருக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு பகுதியை வேறு நாட்டுக்கு கொடுப்பதற்காக விதி இல்லை. சரியா? ஸோ இதனால் நீண்ட நாளாக இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் அந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில குடியிருப்புகள் அப்படிங்கிறது பிரச்சனையாகவே இருந்தது. இதன் அடிப்படையில் தான் 100வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 111 குடியிருப்புகளை வங்கதேசத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, வங்கதேசம் 51 குடியிருப்புகளை இந்தியாவோட ஒப்படைக்கிறாங்க. சரியா? இதை சொல்லக்கூடியதான் 100வது சட்ட திருத்தம் 2015 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. 100வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட், மாநிலங்களின் சரி தமிழில் ஓகே சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? சுதேச அரசர்களின் ஒன்றிணைப்பு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி வந்து 552 பகுதிகள் வந்து மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் இருந்துச்சு. சரியா? இதில் 549 பேர் இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. மீதி 3 பேர் மட்டும் இந்தியாவோட இணைய மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹைதராபாத், ஜுனாகர், அப்புறம் காஷ்மீர். சரியா? ஸோ இந்த 3 பேருமே பின்னாடி எப்படி இணைகிறாங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஹைதராபாத் இருக்காங்க இல்லையா, ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலிமா இந்தியாவோட இணைகிறாங்க. ஜுனாகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃபரண்டம்னா கருத்து கேட்பு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க, அதன் அடிப்படையில் இந்தியாவோட இணைய விரும்புகிறாங்க. ஸோ அது போல் ஜுனாகர் அப்படிங்கிறவங்களும் இணைச்சிக்கிறோம். சரியா? அடுத்தது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சொல்லுவாங்க. ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறவங்க இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 பேர் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன், ஜுனாகர் வந்து ரெஃபரண்டம், ஜம்மு காஷ்மீர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி, உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறது 565ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அது மட்டும் உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்கள், மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த மொழிவாரி மாநிலங்களுடைய கோரிக்கை வந்து முதலாக வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் தான் எழுந்துச்சு.
சரியா. ஸோ இந்த மொழிவாரி மாநிலங்களுக்காக நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ இந்த மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நான் சொல்லியிருக்கேன் மெட்ராஸ் மாகாணத்தில் தான் முதல்ல உருவாச்சு. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாங்க. சரியா. ஸோ அப்படி முன்னெடுத்து வைக்கக்கூடிய பட்சத்தில் அரசு வந்து முதலாக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுக்கு பேர் தான் தார் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. என்ன கமிஷன்? தார் கமிஷன். இந்த தார் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1948ஆம் ஆண்டு தார் கமிஷன் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. சரியா. சரி, ஓகே. ஸோ இவருடைய தலைமையில் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா அதே வருஷம் டிசம்பர் மாதம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக பேசிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக அடிப்படையில் வேணால் நீங்கள் மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போது இந்த பரிந்துரை யாரோடதுன்னு கேட்பாங்க. சரியா. மொழிவாரியாக மாநிலம் பிரிப்பதற்கு பதிலாக சரியா நிர்வாக அடிப்படையில் மாநிலங்களை பிரிங்கன்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா தார் கமிஷன். ஓகே. அடுத்ததாக இந்த பரிந்துரையை வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால மறுபடியும் இன்னொரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவுக்கு பேர் ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. சரியா. ஜேவிபி கமிட்டி, ஜேனா ஜவஹர்லால் நேரு, பின்னா வல்லபாய் பட்டேல், பின்னா பட்டாபி சீதாராமையா. இவங்களுடைய தலைமையில் அதே டிசம்பர் மாதம் 1948ஆம் ஆண்டு குழு அமைக்கப்பட்டது. ஸோ ஜேவிபி கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாதம் 1949 இவங்களுடைய பரிந்துரை கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுபோல் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 1953 பொட்டு ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஒரு உறுப்பினர் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுக்கப்புறம் அவர் இறந்து போகிறார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு கலவரம் ஏற்படுது. அந்த கலவரத்தினால வேறு வழியே இல்லாமல் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா 1953ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழிவாரி மாநிலத்தை முதல்ல உருவாக்குறாங்க. சரியா. சரி, ஓகே. இது ரொம்ப முக்கியமானது. யார் பொட்டு ஸ்ரீராமலு, ஓகே, எத்தனை நாள் உண்ணாவிரதம், எந்த வருஷம் முதலாம் மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்டது எல்லாமே கேட்பாங்க. அடுத்தது ஃபாசில் அலி கமிஷன். ஃபாசில் அலி கமிஷன் அப்படிங்கிறது ஆந்திரா ஸ்டேட் பிரித்ததுக்கப்புறம் சரியா ஒரு மொழிவாரி மாநிலம் பிரிக்கணும்னா என்ன அடிப்படையில் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக இந்த ஃபாசில் அலி கமிஷன் அப்படிங்கிறத போட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1953 போட்டாங்க. இதில் மொத்தம் 3 பேர். ஃபாசில் அலி தான் சேர்மன். சரியா. அப்புறம் KM பணிக்கர், அப்புறம் HN குன்ஸ்ரு. இந்த பேரை கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஃபாசில் அலி கமிஷனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரிப்போர்ட் வந்து 1955 கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலம் பிரிச்சுக்கலாம், ஆனால் என்ன தியரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கொள்கை இருக்கக்கூடாது. சரியா. ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபாசில் அலி கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ அப்போது ஒரு சில பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. சரியா. ஃபாசில் அலி கமிஷன் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாம், ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தை வந்து என்ன பண்ணியிருப்போம், 4 வகையாக நம்ம பிரித்து வச்சுருந்துருப்போம் மாநிலத்தை. பாருங்கள், இது போல தான் பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு சொல்லிட்டு மாநிலத்தை 4ஆக பிரித்து வச்சுருந்துருப்போம். இந்த முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டுச்சு. சரியா. ஒழிக்கப்பட்டு மாநில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய மாநில மறுசீர்திருத்த சட்டம் யாருடைய பரிந்துரையில் கொண்டு வந்தாங்கன்னா ஃபாசில் அலி சொன்னதை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வரப்படுது. 7வது சட்ட திருத்தம் 1956. இதன் அடிப்படையில் அந்த பார்ட் A, பார்ட் B எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. சரியா. ஒழிச்சிட்டு சரியா இந்தியா மேப்பே முழுசாக என்ன பண்ணுறாங்க, சுத்தமாக அழிச்சிட்டு முதல்லேருந்து கோடு போடுறாங்க. அப்படி கோடு போடும்போது நம்மளுக்கு 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருந்துச்சு. இதை கூட எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ மாநில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போதும். சரியா. ஃபைன், ஓகே. அடுத்ததாக அதற்கப்புறம் வந்து நிறைய மாநிலங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், குஜராத் அப்படிங்கிற மாநிலம் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து பிரிஞ்சு 1960 15வது மாநிலமாக உருவாகுது. சரியா. ஸோ 15வது மாநிலம் மகாராஷ்டிரா. இது போல் தாத்ரா நகர் ஹவேலின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தாத்ரா நகர் ஹவேலி அப்படிங்கிறது 10வது சட்ட திருத்தம் 1961 அடிப்படையில் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. சரியா. ஓகே. அடுத்தது கோவா, டையூ டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12வது சட்ட திருத்தம் 1962 மூலியமாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இந்த கேள்வி நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க.
புதுச்சேரி, இதுவும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. 14வது சட்ட திருத்தம் 1962. நாகாலாந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாகாலாந்து 63ல் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது, கேட்டிருப்பாங்க எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அடுத்தது பாருங்கள், 3 ஊர் பிரிக்கிறாங்க. ஹரியானா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேசம். சரியா, நாகாலாந்து தான் 16வது மாநிலம். சரியா, ஹரியானா, சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேசம் இதெல்லாமே பஞ்சாப்லேருந்து நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. சரியா, அப்போ 17வதாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க. 17. அடுத்தது 18 அப்படின்னு சொல்ல போனால் ஹிமாச்சல பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் 18வது மாநிலம். ஓகேவா. ஸோ சண்டிகர் அப்படிங்கிறது பொதுவாக யூனியன் பிரதேசமாக நம்மளுக்கு வச்சுட்டாங்க. ஓகே, ஹரியானா, அடுத்தது ஹிமாச்சல பிரதேசம். ஓகே, அடுத்ததா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இதெல்லாம் 72ல் பிரிக்கிறாங்க. சரியா, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. மணிப்பூர் அப்படிங்கிறது 19வது, திரிபுரா அப்படின்னு சொல்லக்கூடியது 20வது, மேகாலயா அப்படின்னு சொல்லக்கூடியது 21வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது. சரியா, சிக்கிம், இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியா, சிக்கிம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி சொல்லலாம், ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படிங்கிற அந்தஸ்து தான் கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா, ஸோ ஒரு முழு நேர மாநிலமாக சேர்க்கப்படலை. ஸோ இதற்காக 2A அப்படின்ற ஒரு விதியுமே உருவாக்கப்பட்டிருந்தது. சரியா, ஆனால் 75ல் 1975ல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கணிப்பை கேட்டு, சரியா, இந்தியாவோட முழு நேர மாநிலமாக 36வது சட்ட திருத்தம் 1975ல் சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட இணைக்கப்பட்டது. இதுதான் 22வது மாநிலம். சரியா, 22வது மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். 36வது சட்ட திருத்தம் 1975 என்ஆக்டட் சிக்கிம் as a full-fledged ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா 87ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேட்ஸை உருவாக்குறாங்க. மிசோரம் பார்த்தீங்கன்னா 23, அருணாச்சல பிரதேஷ் 24, கோவா 25வது மாநிலமாக. ஆல்ரெடி கோவா யூனியன் பிரதேசமாக தான் கொடுத்துருப்போம். பட் இந்த இடத்துல அதற்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரியா, அடுத்தது 2000ஆவது ஆண்டு சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அப்படிங்கிற மாநிலங்கள் உருவாக்கப்படுது. சரியா, ஸோ இது சத்தீஸ்கர் 26, 27, ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது 28 2000ல். அடுத்தது தெலுங்கானா 2014ல் பிரிக்கப்பட்டது. இதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டது. தெலுங்கானா ஸ்டேட் ஆக்ட் 1953ல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, ஸோ இது போதுமானது. ஸோ இதோட நம்மளுக்கு மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது. சரியா, 28 மாநிலங்கள் இருக்குது. சமீபத்தில் பாருங்கள், இந்த டையூ டாமன் அப்புறம் தாதர் நாகர் ஹவேலி அப்படிங்கிற யூனியன் பிரதேசங்களை ஒன்றா இணைச்சிட்டாங்க. சரியா, மொத்தத்தில் 9 இருந்தது, இப்போது 8 யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் 1, லடாக் 1. சரியா, இது 2019ல் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. 2019ல் ஜம்மு காஷ்மீரும் லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, சரி, ஓகே. பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இது போதுமானது. சரியா, பார்ட் 1ல் போதும். அடுத்ததாக பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்ல போகும்போது பாருங்கள், அவங்க ஸ்கூல் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா த வேர்ட் சிட்டிசன் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் லத்தீன் மொழி. சரியா, இது ஒரு லத்தீன் மொழியில் என்ன பண்ணப்பட்டதுன்னா நம்மளுக்கு கொண்டு வருகிறாங்க. லத்தீன் மொழியில் சிவிக் அப்படின்றது அர்த்தம். சரியா, லத்தீன் மொழியில் சிவிக் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஓகே. ஸோ இது இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்திய அரசியலமைப்பில் இதான் பகுதி 2. ஸோ இந்த பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதிகள்லேருந்து எந்த விதி வரைக்கும் பேசுதுன்னா 5லேருந்து 11 வரைக்கும் பேசுது. சரியா, 5லேருந்து 11 வரைக்கும் பேசுது. ஓகே, என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த 5லேருந்து 11 அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் இப்போது நடைமுறையில் இல்லை. சரியா, 5 to 11 அப்படிங்கிறது இப்போது நடைமுறையில் இல்லை. பட் இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரும்போது அல்லது நடைமுறைப்படுத்தும் போது யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னது மட்டும்தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5லேருந்து 11 அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த விதியின் அடிப்படையில் இப்போ நம்ம குடியுரிமை பெறலை. நாம் இப்போ குடியுரிமை பெற்றிருக்கிறது வேறு ஒரு சட்டத்தின் மூலிமா. இருந்தாலும் இந்த 5லேருந்து 11 அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரி பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது விதி 5. சரியா, ஸோ 5வது விதி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ 5வது விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், 5வது என்ன சொல்லியிருக்குன்னா, டொமிசியல் வசிப்பிடத்தின் அடிப்படையில், இதுதான் 5. சரியா, வசிப்பிடத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் விதி 5. சரியா, ஸோ அது போதும். அடுத்ததான் விதி 6. விதி 6 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
த பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் சரியா பர்சன்ஸ் வந்து அதாவது பாகிஸ்தானில் இருந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. சரியா, பாகிஸ்தான்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. அவர்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுப்போம் அப்படின்றது சொல்லக்கூடியது தான் விதி 6. சரியா, அடுத்து பாருங்கள் விதி 7 இந்த இடத்துல இருக்குது. விதி 7 இது. ஸோ விதி 7 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. சரியா, அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்களுக்கு விதி 7 அடிப்படையில் எப்படி குடியுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது விதி 8. சரியா, விதி 8 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓவர்சீஸ் இந்தியா, அதாவது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி குடியுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி விதி 8 சொல்லுது. சரியா, ஸோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வந்து பூர்வீகமாக கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படி இந்திய குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 8. சரியா, சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், குடியுரிமை இழத்தலை பற்றி மொத்தம் 3 விதி பேசுது. ஒன்று 9, இன்னொன்று 10, இன்னொன்று 11. சரியா, 9 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமை இழத்தல் பற்றி பேசக்கூடியது 9. இது ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு குடியுரிமை வேண்டாம், இந்த நாட்டு இந்திய நாட்டுடைய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் வாலண்டியர் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு நீங்கள் வேறு நாட்டு குடியுரிமை வாங்கிக்கலாம். அல்லது வேறு நாட்டு குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா இந்திய குடியுரிமை ரத்தாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விதி 9. இதுதான் குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறத பற்றி பேசுது. அடுத்தது குடியுரிமை விதி 10. சரியா, சரி ஓகே ஃபைன். ஸோ இந்த விதி 10 அப்படிங்கிறது பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒரு சில ஆக்ட் மேக் பண்ணுவாங்க. சரியா, ஒரு சில சட்டங்கள் கொண்டு வருவாங்க. இதன் அடிப்படையில் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை பெற முடியும், யாரெல்லாம் இந்திய குடியுரிமை பெற முடியாது அப்படிங்கிறத இந்த 10வது விதியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ 10வது விதியில் என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் குடியுரிமை பெற முடியும், பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் யாரெல்லாம் குடியுரிமை பெற முடியும், யாரெல்லாம் குடியுரிமை இழப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த 10வது விதி நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து 11வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் குடியுரிமை தொடர்பான சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ குடியுரிமை தொடர்பான சட்டங்களை மாநில சட்டமன்றம் கொண்டு வர முடியாது. யார் கொண்டு வருவா, பாராளுமன்றம் தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்மளுக்கு 11வது விதியில் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதன் அடிப்படையில் தான் முதலாக குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955. இதன் அடிப்படையில் தான் நாமெல்லாம் குடியுரிமை பெற்றிருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில் 1955 கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் எத்தனை வழியில் குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்க. மொத்தம் 5 வகையில் ஒருத்தர் வந்து குடியுரிமை பெற முடியும். முதல் விஷயம் என்னன்னா பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெறலாம். சரியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பை டிசன்ட், மரபின் அடிப்படையில் குடியுரிமை பெற முடியும். ஓகே, அடுத்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து குடியுரிமை பெற முடியும். சரியா, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பை நேச்சுரலைசேஷன். சரியா, இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து குடியுரிமை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 4 சொல்லியிருக்காங்க. பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இந்தியா நிலப்பரப்போட ஒரு பகுதியை நாம் வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே குடியுரிமை பெறுவாங்க. எடுத்துக்காட்டாக பாருங்கள், இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி. சரிட்டா, இந்த பாண்டிச்சேரி எப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம், ஆமாம் பாண்டிச்சேரி சேர்த்தது 62 தான் சேர்த்தோம். அப்போ 62 பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது 1955 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் 5 வகைகளில் நம்ம குடியுரிமை பெற முடியும். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள் 85 ஒரு திருத்தம் கொண்டு வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அஸ்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து பங்களாதேஷ்லேருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. அவங்க எப்படி குடியுரிமையை பெறுவது அப்படிங்கிறது 85வது வருஷத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது. இது வரைக்கும் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 6 முறை திருத்தப்பட்டிருக்குங்க. சரியா, குடியுரிமை சட்டம் 6 முறை திருத்தப்பட்டிருக்கு. இந்த 2019 திருத்தப்பட்ட 6வது முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, இது என்னன்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் எந்த வருஷம் அப்படிங்கிறத கூட நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 2019 கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான், இங்கே இருக்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். சரியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். சரி, அங்கிருந்து வந்த ஹிந்துஸ், சீக்கியர்கள், புத்த மதத்தினர், ஜெயின மதத்தினர்,
பார்சி மற்றும் கிறிஸ்டியன் மதத்தினர் இவங்க எல்லாத்துக்குமே குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 2014 முன்னாடி யாராவது இந்தியா, அதாவது இந்த 3 நாடுகள்லேருந்து, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து இந்த மதத்தினர், இந்த சொல்லப்பட்டக்கூடிய 6 மதத்தினர் சொல்லியிருக்கேன், இந்த 6 மதத்தினர் யாராவது இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தா இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது தான் இந்த 2019 குடியுரிமை சட்டம். சரியா? ஸோ இது வரைக்கும் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 6 முறை திருத்தப்பட்டிருக்கு. நம்ம நாட்டினுடைய குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை. சரியா? இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சரியா? ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட குடியுரிமை முறை. இந்த குடியுரிமை முறை அப்படிங்கிறது எந்த நாட்டிலிருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம். போன வருஷம் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். சரியா? யூகேலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சரியா? இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துட்டோம்னா இதை முடிஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, OCI அப்படின்னு சொல்லுவாங்க. OCIனா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபைன். இந்த OCI அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த அந்தஸ்து எப்போ வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒன்று வந்து POI அப்படின்னு சொல்லுவாங்க. POIனா பர்சன் ஆரிஜின் ஆஃப் இந்தியா. சரியா? இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க POIன்னு சொல்லுவோம். பாருங்க, 2000 அப்படிங்கிற இயரில் ஓகே ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாருடைய தலைமையில்னு பார்த்தீங்கன்னா, LM சிங்வியுடைய தலைமையில் உலகம் முழுக்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு இந்த குழு வந்து பரிந்துரையும் கொடுத்தது. சரியா? என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க நிறைய இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை கூர்மையாக கொண்ட பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காக நாம் என்ன பண்ணலாம், அரசியலமைப்பில் ஒரு சிறிய சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணும். அதன் அடிப்படையில் தான் 2003ஆம் ஆண்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 நாடுகளில், சரியா, மொத்தம் எத்தனை நாடு, மொத்தம் 16 நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு OCI அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. சரியா? OCI ஸ்டேட்டஸ் எத்தனை ஸ்டேட்டுக்கு, மொத்தம் 16 நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை மாதிரி நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணாங்க. அதன் அடிப்படையில் OCI அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் 2005 ஓகே பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளை தவிர்த்து உலகத்தில் எந்த இடத்துல இந்தியர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு OCI அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்ததான் பாருங்கள், 2015ஆம் ஆண்டு இந்த POI, சரியா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் OCI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி OCI கார்டு ஹோல்டர், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? இது ரெண்டுமே மோரார்லெஸ் சேம் தான். அந்த கன்ஃபியூஷனை இது பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒன்றா சேர்த்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, OCI POI இது ரெண்டுத்தையும் எப்போ ஒன்று சேர்த்துருக்குறாங்க, இதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி அது LM சிங்வி கமிட்டி, இதெல்லாமே கேள்விகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, ஓகே. சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ போதும். ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த OCI சொன்னோம் இல்லையா, அவங்களெலாம் என்னென்ன பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆர்டிகல் 15 தெரியும் நம்மளுக்கு, வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துரிமை, இதெல்லாம் சம உரிமைன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. அப்புறம் இது போல் குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், நீதிபதி, சரியா, உயர்நீதிமன்ற நீதிபதி, வாக்களிக்கும் உரிமை, இதெல்லாமே யாருக்கு கிடையாதுன்னா OCI ஹோல்டர்ஸுக்கு கிடையாது. சரியா? அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே. அடுத்ததா இந்த 1955 சட்டம் மேலும் 3 விஷயத்த சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கு. குடியுரிமை இழத்தல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மொத்தம் 3 வகையில் குடியுரிமை இழக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்க என்னென்ன அப்படின்னு. பாருங்க. ஸோ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1935 ஆக்ட் கீழே. ரெனிகேஷன், சரியா, ரெனிகேஷனை தானாக துரத்தல். சரியா? நாம் வந்து இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நாட்டுடைய குடியுரிமை தானாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறது தான் ரெனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினேஷன், சரியா, டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெர்மினேஷன் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு நாட்டு குடியுரிமை வாங்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய குடியுரிமையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரிவேஷன் அப்படின்னா குடியுரிமை பறித்தல். நம்ம இந்திய குடியுரிமையை ஏதாவது வந்து ஃப்ராடு பண்ணி வாங்கியிருந்தோன்னா, அல்லது இந்திய அரசியலமைப்புக்கு நியாயமாக செயல்படலை அப்படின்ன போது,
சரியா? இது போல் போர் சூழ்நிலைகளில் வேறு நாட்டிற்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய குடியுரிமை அப்படிங்கிறது பறிக்கப்படும். அப்போது 1955 சட்டத்தின் கீழே 5 வகைகளில் ஒருத்தர் வந்து குடியுரிமை பெற முடியும், 3 வகையில் குடியுரிமை இழக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததான் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் அடிப்படை உரிமைகள். இது பெரும்பாலும் நல்லாவே படிச்சிருப்போம், எல்லாருமே தெளிவாக படிச்சிருப்போம். அதனால் பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 12லேருந்து 35 வரை இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத முதலாக அரசியலமைப்பில் கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா USA. அவங்க ஊரில் அதுக்கு பேர் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி 3 அப்படிங்கிறது மாகாண கர்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. மாகாண கர்த்தான்னா மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சரி, ஓகே. அடுத்ததான் இட் இஸ் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிசபிள்னா இப்போ இந்த அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மறுக்கப்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், உங்கள் ஸ்கூல் புத்தகத்துலையும் இதுதான் கொடுத்துருப்பாங்க, பெருசாக வேறு எதுவும் கொடுக்கல. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 4 என்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு ஆரம்பத்தில் மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தம் எத்தனை இருக்குது, மொத்தம் 7 இருந்தது. ஆனால் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுருச்சு. சரியா? ஓகே. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டு 44வது சட்ட திருத்தம் 1978 நீக்கிட்டாங்க. இது தற்போது 300A அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில் பகுதி 12 இதை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போது நம்மளுக்கு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சமத்துவத்திற்கான உரிமை. சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்ல போகும்போது 14லேருந்து 18 வரைக்கும். சரியா? 14லேருந்து 18 வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஈக்குவல் பிஃபோர் லா பாருங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த 14 சொல்லுது. சரியா? அடுத்தது 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சரியா? ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்ல போனால் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், 5 விஷயத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, வேற்றுமை காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த 15 சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது 16 ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அடிப்படையில் பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். சரியா? இதன் அடிப்படையில் அந்த ரிசர்வேஷன் விஷயம் இருக்கும், நம்ம யூனிட் 9 பார்க்கும்போது அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 17 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. சரியா? தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 17 அப்படிங்கிற விதி பேசுது. பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 1976ஆம் ஆண்டு இந்த சட்டம் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஓகே, திருத்தப்பட்டிருக்கு. சரியா? ஆமாம், திருத்தப்பட்டிருக்கு. 1976 இது திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே. அடுத்ததாக வேறு என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் சொல்லிட்டேன். டிஸ்கிரிமினேஷன், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், சரி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. சரியா? ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், 1955 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது வந்து 1976 திருத்தப்பட்டிருக்கு. சரியா? அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். 76ல் திருத்தப்பட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இதை வந்து நம்ம அழைச்சிட்ருக்கோம். சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸ்பெக்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். சரியா? அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டங்களின் ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டங்களின் ஒழிப்பு அப்படின்னும் போது இராணுவம், கல்வி. சரியா? ஸோ இது போல் இந்த அமைப்பில் கொடுக்கக்கூடிய பட்டங்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு பட்டமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கூடாது, பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் தான் இந்த 18 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ 18 அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஸோ இதை தான் வந்து மொத்தம் சமத்துவத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. 6 விதிகள். அடுத்ததான் சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுதந்திரத்துக்கான உரிமை அப்படின்னு சொல்ல போகும்போது ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். கரெக்டாக? ரைட் டு ஃப்ரீடம். பாருங்கள், ரைட் டு ஃப்ரீடம் இங்கே இருக்குது.
சரியா? அப்போ ரைட் டு ஃப்ரீடம் எதுலேருந்து எது வரைக்கும் பேசுதுன்னா 19லேருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத பற்றி பேசுது. இந்த 19 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான உரிமைகளை நம்மளுக்கு வழங்குது. இதை தான் எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. எந்த விதி வந்து நம்மளுக்கு 6 வகையான உரிமைகளை வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த விதி? 19. பாருங்க, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மற்றும் எழுத்து சுதந்திரம். சரியா? இரண்டாவது என்ன உரிமை கொடுத்துருக்குன்னா அசம்பிளி பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதமில்லாமல் கூடும் உரிமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரைட் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சங்கங்களை உருவாக்கக்கூடிய உரிமை. அடுத்ததான் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் சுற்றித் திரிவதற்கான உரிமை. அடுத்தது ரைட் டு ரெசைட் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் தன்னுடைய குடியிருப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமை. அடுத்ததான் ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த ஒரு தொழிலையும் அல்லது வணிகத்தையும் செய்வதற்கான உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்க? 6 வகையான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இதுலேயும் மொத்தம் 7 வகையான உரிமைகள் இருந்தது. சொத்துரிமை அதை தான் வந்து நீக்கிட்டாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது விதி 20. சரியா? இந்த விதி 20 யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றங்களுக்காக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, குற்றங்களுக்காக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறோம், அந்த குற்ற செயலில் ஈடுபடும் போது நம்மளை தண்டிக்கிறதுக்கு அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 20. சரியா? ஸோ அந்த 20ல் பாருங்கள், முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன். சரியா? கடந்த கால நிகழ்ச்சிக்காக பொருந்தக்கூடிய சட்டம். சரியா? கடந்த கால அதாவது சிம்பிளாக அப்படி சொல்லலாம், இன்னைக்கு என்ன சட்டம் நடைமுறையில் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவரை நீங்கள் தண்டிக்க முடியும். சரியா? ஸோ கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அந்த தப்பு இப்போ ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்ததற்காக என்ன பண்ண முடியாது, அவரை தண்டிக்க முடியாது. இப்போ பாருங்கள், நேற்று நான் ஒரு தப்பு செய்கிறேன். சரியா? நான் தப்பு செய்யும் போது அந்த அந்த விஷயம் சட்டமாக கொண்டு வரல, அதாவது தப்புன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரல. இன்றைக்கி அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நேற்று நான் பண்ண தப்புக்கு என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது இரட்டை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க, டபுள் ஜியோபார்டி. சரியா? இதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒருவர் ஒரு குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்துக்கான தண்டனை மட்டுமே வழங்க வேண்டுமே தவிர்த்து வேறு எந்த தண்டனையும் அவர் மீது என்ன பண்ணக்கூடாது, சுமத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நோ டபுள் ஜியோபார்டி. சரியா? அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் செல்ஃப் இன்கிரிமினேஷன். சரியா? செல்ஃப் நேஷன் கொடுத்துருக்கு. செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே குற்றம் சாடுதல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கே இருக்குது ப்ரொஹிபிஷன் ஆஃப் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், தன்னைத்தானே குற்றம் சாடுதல்னா. தன்னைத்தானே குற்றம் சாடுதல்னா ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காருன்னா அவரை வற்புறுத்தி நீங்கள் தான் அந்த குற்றத்தை பண்ணீங்க அப்படிங்கிற கட்டாயப்படுத்தி ஒத்துக்கொள்ள வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ அப்போது குற்றத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் 20ல் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது 21, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ரொம்பவே முக்கியமான விஷயம். சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க 21. சரியா? ஸோ இந்த 21 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, சரி, 21 கொடுக்கல, இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப். சரியா? தன் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனிமனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாழ்க்கைக்கான பாதுகாப்பு மற்றும் தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது 21. ஒருத்தருடைய தனிமனித சுதந்திரத்தை பறிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அதாவது முறையாக அமல்படுத்த சட்டத்தின் மூலியமாக மட்டுமே பறிக்க முடியும். ப்ரொசீஜர் எக்ஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகம் வரும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ ஒரு முறையாக அமல்படுத்தக்கூடிய சட்டத்தின் மூலியமாக மட்டுமே ஒருத்தருடைய தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிறத பறிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ தனிமனித சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடியது என்ன விதின்னு கேட்டாங்கன்னா 21. ஓகே, அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே நம்ம தனிமனித சுதந்திரம். பாருங்கள், ரைட் டு லைஃப்ஹுட்டு, லைஃப் டு ப்ரைவசி, லைஃப் டு ஷெல்டரு. சரியா? ஓகே, 14 வயசு வரைக்கும் கல்வி பெறக்கூடியது. சரியா? பாருங்கள், ரைட் டு ஸ்லீப்புன்னு கூட கொடுத்துருப்பாங்க. தூங்குவதற்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் இருக்குது. இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்கள், ஆர்டிகல் 21A ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 21A என்ன சட்டத்திருத்தத்தின் மூலியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 86th அமெண்ட்மெண்ட் 2002 மூலியமாக இந்த 21A அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதன் மூலியமாக 6லிருந்து 14 வயது குழந்தைகளுக்கான ஒரு கல்வி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டுருச்சு. சரியா? இதற்கு முன்னாடி இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் விதி 45 கீழே இருந்திருக்கும். சரியா? சரி, ஓகே, ஃபைன்.
அடுத்தது 22வது விதி. 22வது விதி ஒன்றும் இல்லைங்க, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கைது மற்றும் தடுப்பு காவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஒருத்தரை கைது செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் அவருக்கு அதுலேருந்து என்னென்ன பாதுகாப்புகள் இருக்குது, அப்புறம் தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தடுப்பு காவல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு இந்த 22வது விதியில் சொல்லியிருப்பாங்க. சரியா, சரி, ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்ததான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதை தான் போன வருஷம் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த அகெயின்ஸ்ட்ன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்துட்டாங்க. சுரண்டதுக்கான உரிமைன்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ சுரண்டதுக்கு எதிரான உரிமை தான். ஸோ இதில் 2 விதி பற்றி பேசுகிறாங்க. ஒன்று 23, இன்னொன்று 24. சரியா, 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர்ஸ். டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு மனிதனை கடத்திக்கிட்டு போயிட்டு வெளியூரில் வியாபாரம் பண்ணி விற்கிறது. சரியா, எடுத்துக்காட்டாக பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் மென்ஸ். சரியா, உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ப்ராஸ்டியூஷன், அதாவது விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவது, தேவதாசி முறை பயன்படுத்துவது, இதெல்லாம் பெண் குழந்தைகளை அல்லது பெண்களை இது போல் கடத்தி கொண்டு போயிட்டு வெளி இடத்துல விற்பதற்கான ஒரு தடையை பற்றி பேசக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராஹிபிஷன் இன் டிராஃபிக் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்ததான் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ்டு லேபர்ஸ்னால் கட்டாய வேலை. சரியா, அப்போது ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போடாமல் சம்பளம் கொடுக்காம அவரை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கொத்தடிமை முறை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா, சரி பாருங்கள். ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா, கொத்தடிமை முறை எந்த வருஷம் ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, அது வந்து 1976 ஒழிக்கிறாங்க. பாண்டட் லேபர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 குறைந்தபட்ச ஊதிய சட்டம். சரியா, ஒப்பந்ததாரர் ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் வந்து 1970, இதையும் கேட்பாங்க. ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், சரியா, சம ஊதிய சட்டம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 76, இதெல்லாம் கட்டாயம் படித்து வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து 23 அடிப்படையெல்லாம் பார்க்குறோம். 24 என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரி. அதாவது ஒரு ஆபத்தான ஒரு வேலைகளில் பெண்களையோ குழந்தைகளோ பணிக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு பற்றி சொல்லக்கூடியதான் 24. சரியா, அந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்ல போகும் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள். சரியா, ஸோ இதற்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா, சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன், குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதற்கு குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க தமிழில். அடுத்தது பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1938. சரியா, அடுத்தது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், ரொம்ப முக்கியம். சரியா, இது கேட்பாங்க, 1948. மைன்ஸ் ஆக்ட், சுரங்க சட்டம்னு சொல்லுவாங்க, 52, இதுவும் முக்கியம். பிளான்டேஷன் லேபர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கடைசியாக போகும்போது படிச்சுட்டு போங்க. சரியா, சரி, இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 2016 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட். ஓகே, ஸோ 86 கொண்டு வந்தது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைல்டு லேபர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. போதும். சரியா, இந்த 2 விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னா இது போல் ஆக்டோட இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, அடுத்ததான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 விதிகள் பற்றி படிக்க போகிறோம். முதல்ல 25. சரியா, பாருங்கள், இது 25 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25 ஒன்றும் இல்லைங்க, மனசாட்சியின்படி ஒரு மதத்தை வழிபடுறதுக்கும் ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் ஒரு மதத்தினுடைய சடங்குகளை கடைபிடிப்பதற்கும் ஒருத்தருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது 25. சரியா, அப்போது இந்தியராக பிறந்த ஒருத்தர் என்ன பண்ணலாம், எந்த ஒரு மதத்தையும் கடைபிடிக்கலாம், எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம், அதனுடைய சடங்குகளை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை வந்து 25 கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 26, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். சரியா, இப்போது ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் மத சம்பந்தமான விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இப்போது ஏதோ ஒரு மதம் இருக்குது, அந்த மதம் தொடர்பாக நீங்கள் அசையும் சொத்துக்களை வாங்குறீங்க, அசையா சொத்துக்களை வாங்குறீங்க. சரியா, அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது 26. சரியா, அடுத்ததான் ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆர் ரிலீஜன். சரியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை எக்ஸாமில் கொஷினாகவே கேட்டிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வளர்ச்சிக்கான வரி செலுத்தும் உரிமை. சரியா, அப்போது எந்த ஒரு மதத்தை உயர்த்துவதற்காகவும் நீங்கள் வரி செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. சரியா, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா
அந்த விஷயத்த செய்யலாம். சரியா? ஸோ இது வந்து அரசாங்கம் என்ன பண்ண முடியாதுன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, ஒரு மதத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மீது என்ன பண்ண முடியாது, வரிய கட்டாயப்படுத்தி வரி வசூலிக்க முடியாது அப்படிங்கிறது 27. அப்போ வரி செலுத்துவதிலிருந்து உங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ஸ்கூல் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. சில கல்வி நிறுவனங்களில் நடக்கும் மத போதனைகளிலிருந்து கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை. சரியா? இப்போ பாருங்கள், நிறைய மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை ஏதாவது ஒரு மத போதனைக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, ஓகே, ஃபைன். இது வந்து 28 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை அப்படிங்கிறது 29 மற்றும் 30 பேசுதுங்க. சரியா? பாருங்க, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை. விதி 29 30 இதை பற்றி தான் பேச போகுது. சரியா? பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மைனாரிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமை. ஓகே, சிறுபான்மையினுடைய நலன்களை பாதுகாத்தல். சரியா? பேர் தான் சிறுபான்மையினுடைய நலன்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினுடைய நலம்னா என்னது? அவங்களுக்குன்னு தனியாக கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்கும்? மொழி இருக்கும். அவங்களுக்குன்னு தனியாக எழுத்து வடிவம் இருக்கும். அவங்களுக்குன்னு தனியாக வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 29வது விதி குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷனில் தான் வந்து இந்த சிறுபான்மையினர் இருப்பாங்க. இவங்களுடைய மொழி, கலாச்சாரம், எழுத்து வடிவம், அப்புறம் சடங்குகள் இதெல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய கடமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்ததா ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சரியா? சிறுபான்மையினர்கள் கல்வி நிறுவனங்களை உருவாக்கவும் அந்த கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சிறுபான்மையினர்கள் அவங்களுடைய மதம் அல்லது அவங்களுடைய எழுத்து வடிவம் அல்லது மொழி இதை பரப்புவதற்காக அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து 30. ஸோ 29 30 அப்படிங்கிறது கட்டாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது லாஸ்ட்டாக வந்து 32. உங்களுக்கு தெரியும் 31 நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 32 எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அப்படின்னா அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. சரியா? அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. ஸோ அந்த அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமையில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 வகையான நீதி பேரணைகள் அப்படிங்கிறத வழங்குவாங்க. ஸோ அந்த 5 வகையான நீதி பேரணைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே, சரி. ஸோ இதில் பாருங்கள், முதல் விஷயம் ஹேபியஸ் கார்பஸ். சரியா? ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியை சேர்ந்தது. டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எடுத்துக்காட்டாக அந்த ஜெய் பீம் படம் கூட வந்திருக்கும். அதில் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேரணை மூலியமாக தான் அந்த வழக்கு அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. இந்த ஆட்கொணர்வு நீதி பேரணை ஒன்றும் கிடையாது, சட்டவிரோத கடத்தல். சரியா? அப்போது சட்டவிரோதமாக ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அல்லது போலீஸ் கஸ்டடியில் கொண்டு போய் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்கொணர்வு நீதி பேரணை அப்படிங்கிறது நம்ம உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு வருவோம். இதன் அடிப்படையில் அந்த தனிநபர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடும். அதற்கு பேர் தான் ஆட்கொணர்வு நீதி பேரணை. அடுத்து பாருங்க, மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டமஸ்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. சரியா? கட்டளை நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க மேண்டமஸ்னா. சரியா? கட்டளை அப்படின்னு சொல்ல போகும்போது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு அரசு அதிகாரி இருக்காரு, அந்த அரசு அதிகாரி வந்து தன்னுடைய பணியை சரியா செய்யலை, சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு கட்டளை இடக்கூடியது. சரியா? பாதிக்கப்பட்டவர் அரசு அதிகாரியை எதிர்த்து போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அல்லது ரேஷனில் ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, ஸோ அவர் தன்னுடைய பணியை செய்ய சொல்லி அவர் மீது கட்டளை உறுத்தி போடக்கூடியது தான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தடை உறுத்தும் நீதி பேராணை. தடை உறுத்தும் நீதி பேராணையும் இந்த செர்ஷாடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய தடை மாற்று நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க அல்லது ஆவணக்கேட்பு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ப்ராஹிபிஷன் சொல்லக்கூடிய தடையுறுத்தும் நீதி பேராணை அதாவது மேல் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றத்திற்கு விதிக்கக்கூடிய தடையை பற்றி பேசுது. அதே போல் செர்ஷாரியோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா தடைமாற்று நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய வரம்புக்கு மீறி செயல்படும் போது உன்னுடைய வரம்பு அவ்வளோதான், நீ செயல்படாத, இதை என்ன பண்ணு, வேற ஆளுக்கு மாற்றி விடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் தடைமாற்று நீதி பேராணை. இதை தான் செர்ஷாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. லாஸ்ட் ஒன் வந்து குவோ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. குவோ வாரண்டோனா தகுதி வினாவும் நீதி பேராணை.
இப்போ ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாரு, அந்த அரசு அதிகாரி வந்து வரம்பை மீறி செயல்படுறாரு, தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மீறி செயல்படுறாரு, அல்லது ஒரு தகுதி இல்லாத ஒருத்தரை அந்த இடத்துல அரசு அதிகாரியாகவும் ஒரு பணியில் உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இதற்கான தகுதியை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கேட்கலாம். எந்த தகுதியின் அடிப்படையில் ஒரு உட்கார வச்சுருக்கீங்க, சரியா, எந்த தகுதியின் அடிப்படையில் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, வரம்பை மீறி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியதுக்கு பேர் தான் கியூஓ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சரி, ஓகே, இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போதும்.